வேகமும் விவேகமும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு? இரட்டையர்களை சின்னமாக கொண்ட இந்த மிதுன ராசியானது காலச்சக்கரத்தில் 3வது ஒரு ராசியாக இருக்குது. அதே நேரத்தில் இது பார்த்திங்களா, புதனே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கமாக புதிய விஷயத்தில் கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு திறமையான செயல்பட்டு அதில் நல்ல வெற்றி பாதையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே உடன் இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு அதை அறிவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமன் செய்து சீர்தூக்கக்கூடிய ஒரு கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெருங்கி பழகிய நண்பர்கள்ட்ட கூட உதவி இங்கே கேட்க தயங்குவாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எங்கேயாவது கேவலமாக நினச்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லி தவிப்பாங்க. அலுவலக வேலையிலையும் சரிங்க, ஒரு எந்த இடத்துலையுமே எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. பாராட்டு கிடைச்சா கூட மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது. அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் இவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலாம். வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜலங்களை போல இவங்களோட மனதிலையுமே மற்றவங்க அது நிகழ்ந்தபடி இருக்கும். அதாவது இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட எவ்வளவு தான் பணம் கொடுத்தா கூட உங்களால் சேமிக்க முடியாது. மூத்த சகோதரிட்ட உங்களுக்கு பாசம் இருந்தால் கூட இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால இளைய சகோதரிட்ட அதிக ஒரு அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகளோட எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. எப்போதுமே இறையருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வர்றதுனால ஒரே இடத்துல பணி புரிய முடியாது உங்களால். நாம் இந்த இடத்துல செய்யலாம் வேலை அப்படின்னு நினச்சா கூட அது பார்த்திங்களா உங்களுக்கு அடுத்தடுத்து பணி மாற்றமானது நிகழும். எங்கேயுமே தேங்கி நின்று விடாமல் உங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட சில சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அமையும். இருந்தால் கூட தொழிலோட நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க ஒரு சூழல்கள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். மிதுனம் அப்படிங்கிறது இரட்டை அப்படின்னு பார்த்தோம். ராசி அதிபதி புதனா வரதுனால பெரும்பாலுமே பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு கோவிலாக இருக்கும். அதிலுமே ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளக்கூடிய ஒரு தலமாக இருந்தால் இன்னும் விசேஷம்தான் உங்களுடைய ராசிப்படி. அந்த வகையில் முக்கியமாக நீங்கள் போயிட்டு தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தோமா திருத்தொலை வில்லி மங்கலம். இது பார்த்தீங்களா திருநெல்வேலியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருத்தொலை வில்லி மங்கலம் 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. இந்த 2 கோவில்களையும் நம்மாழ்வார் மங்களாசனம் செஞ்சிருக்காரு. முதலானவன் திருப்பதியில் இருந்திருக்கக்கூடிய பெருமாளோட திருப்பெயர் தேவபிரான் ஆகும். 2வதான திருப்பதியில் அருளக்கூடிய பெருமாளோட நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகும். சேர்ந்து அருளக்கூடிய இருவரையும் நீங்கள் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு சிறப்பையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். சரி, இப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அவங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு வேலை சம்பந்தமாக ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு கூடுதல் வேலை சுமையை நீங்கள் தாங்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூடுதலோட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அதில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும்.
வாரத்தோட முதல் பாதியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான உறுப்பினர் கூட உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். இருந்தால் கூட பருவகால அல்லது நாள்பட்ட நோய்களால் இந்த நேரத்தில் நீங்கள் உடல் அல்லது மன வலியை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால உங்களோட உடல் நலத்திலோ நீங்கள் நல்ல ஒரு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களோட உடல்நிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் உங்களோட பட்ஜெட் இந்த டைமில் பாதிக்கப்படலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பணம் கடன் வாங்க வேண்டியது எல்லாமே சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழலானது அமைஞ்சிருக்கு. பயணம் உங்களுக்கு சோர்வாகவும் எதிர்பார்த்ததை விட பலன் குறைவாகவும் இருக்கிறதுனால உங்களோட மனம் சற்று கலகலப்பாக இருக்காது. அதே நேரத்தில் இந்த டைமில் காதல் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தில் விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளுமே காத்திருக்கு. அதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பமுனை காணலாம். இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமானது ஏற்படுது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் இப்பொழுது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வருட கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்கிறதுனால ஜூன் 2 நடைபெற போகக்கூடிய குருப்பெயர்ச்சி கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் மீட்டெடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை இடையூறுகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு சுறுசுறுப்பாக இறங்கி செயல்படுவீங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். தொழிலுக்கு தேவையான புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சில சம்பதிகள் புதிய கூட்டு தொழில் துவங்கலாம். பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் விவகாரம் அதிக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மூத்த சகோதர வழியில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிதம்பரம் நடராஜரை வழிபட உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே காத்திருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இன்று மே 1ஆம் தேதி பார்த்திங்களா சித்ரா பௌர்ணமியானது வருது. எந்த பௌர்ணமியில் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ இல்லையோ அந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக அமைஞ்சிருக்கிறதுனால அன்றைய நாளில் நீங்கள் இறை வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் முடிஞ்சால் நீங்கள் கிரிவலம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது கூடுதலான ஒரு சிறப்பை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போக இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தைரியம் உங்களுக்குள்ள ஒரு உறுதி கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். இன்று மொத்தத்துலேயுமே உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு காலமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும். உங்களோட இலக்கில் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற ஒரு உறுதியானது உங்களுக்கு இருக்கும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இந்த டைமில் காலக்கடக்கூடிய அற்புதமான காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் நல்லா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதிகமான செயல்கள் காணப்படாது. மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதையுமே இந்த டைமில் கொஞ்சம் யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் நீங்கள் எடுக்கலாம். இசை கேட்பது, பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்றவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்களை கொடுக்கும். நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த ஒரு நாளாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
இறை வழிபாடு தான் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அறிவாற்றல், செல்வ செழிப்பு, பொது திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை, ஆர்வம், ஜோதிடத்துறை போன்றதில் எல்லாமே நீங்கள் மேன்மை அடையலாம். அதே நேரத்தில் நீதித்துறை, கம்ப்யூட்டர் போன்றவற்றிலும் இவங்க கால் வைத்தாங்க அப்படின்னா அது எப்போதுமே சிரித்த முகத்தோடு காணப்படுவீங்க. நீங்கள் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணங்களும் பெற்றவங்க. மேலுமே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த தர்மகாரவன் நீங்கள் இனிமையாக பேசி அந்த பேச்சு திறமையால் எவரையுமே வெல்லக்கூடிய ஒரு சூட்சமம் தெரிந்தவர்களுக்கு கூட நீங்கள் இந்த டைமில் பக்தி மார்க்கத்திலுமே சிறந்த நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே ஜோதிடம், மருத்துவம், கணிதத்துறையில் வல்லுநர்களாக திகழ்வீங்க. கல்வி திறமை காரணமாக எங்கே போனீங்க அப்படின்னாலும் உயர்ந்த ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். சபைகள்லையுமே நீங்கள் சளைக்காமல் பேசுவீங்க. அதே நேரத்தில் நிறைய நண்பர்கள் அமைவாங்க உங்களுக்கு. நீங்கள் பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை நாயகனாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே சுயநலவாதிகளாக நீங்கள் சிரித்து பேசி காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள். தந்திரமும் சூட்சமும் அறிந்தவங்க. சுய உழைப்பினால் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அழுத்தமான மனம் பெற்ற நீங்கள் பிறர்கிட்ட ரகசியம் வெளியிட விரும்ப மாட்டீங்க. அதாவது ஒரு 30 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ராஜயோகம் படிப்படியாக மலரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லக்னாதிபதி புதன், தெய்வம் மகாவிஷ்ணு, தேவதை பிரம்மா, துர்க்கை. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலுமே மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி புதன், அவரே 4ஆம் வீடு, அதாவது சுக, வண்டி, வீடு ஸ்தானம், தாய் ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம். புதனே 1, 4 ஆகிய 2 கேந்திரங்களுக்கும் அதிபதியாகிறதுனால கேந்திரங்களில் 1, 4, 7, 10 அமரும்போது கேந்திராதிபத்திய தோஷமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கு சில விதி விலக்குகளுமே இருக்குது. அதன் பின்னே பார்ப்போம். இந்த தோஷங்கள், பாவங்கள் அனைத்துமே விலக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இறை வழிபாடு நல்ல ஒரு திருப்பு முனையை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.